ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தக்காளி தொக்கு. இப்போ வந்து யூடியூப்பில் எல்லா சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயின்னுக்கிறது இது தான். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் இது எப்படி சமைக்கலான்னு. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தக்காளி பாருங்கள், நீங்கள் அப்படி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெங்களூர் தக்காளின்னு வாங்க, ஃபாரம் தக்காளி. அப்புறமா பூண்டு, அப்புறமா காஞ்ச மிளகாய், வெங்காயம். சரி, இது எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கணும் நம்ம. அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயின்னு இருக்குது. இப்போ ஹீட் ஆனந்துமே ஆயில் ஊற்றுறாங்க. இப்போ இந்த செய்ய போகிற இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் சூடாக சாதத்தில் சாப்பிட்லாம், சப்பாத்தியில் சாப்பிட்லாம், இட்லியில் சாப்பிட்லாம், தோசையில் சாப்பிட்லாம். இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போடுறாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டில் போடாதீங்க, மீடியமாக ஹீட் ஆகிருக்கணும். பாருங்கள், இப்போ அந்த காஞ்ச மிளகாய் வந்து ஃப்ரை ஆகிறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆயில் வந்து எந்த ஹீட்டில் இருக்குதுன்னு. நாங்கள் இப்போ இந்த ஆயில் வந்து எதுனா ரீஃபைண்ட் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் டெய்லி லைஃப்பில் அதுவே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ஆகட்டும். நீங்கள் ஆயில் வந்து ரொம்ப ஹீட் பண்ணிங்கன்னா இந்த காஞ்ச மிளகாய் வந்து போட்டுருந்துமே வந்துடும், அப்புறமா நல்லா இருக்காது. ஸோ இந்தமாரி லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணணும், சரிங்களா? இதே வீட்டு சமையல் சேனலில் நாங்கள் கத்தலை வந்து சப்பாத்தியும் போட்டுக்கிறோம். அதுக்கு கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இப்போ எமர்ஜென்சியாக எதுனா ஒன்று செஞ்சு சாப்பிட்ணும், 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிளகா போட்டுருந்துமே அந்த வாசனை வருது, மீன்ஸ் அது ஃப்ரை ஆகின்னுக்கிற வாசனை வருது. ஸோ இந்தமாரி ஆகணும். ஸோ இந்தமாரி ஆனந்துமே என்ன பண்ணணுன்னா இதை வந்து எடுத்துடணுங்க. எண்ணெய் நல்லா வடிகட்டி அதுலேயே பாருங்கள் எடுத்து இந்தமாரி செப்பரேட்டாக ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ரொம்பவும் தீய விடக்கூடாது, அதுக்குன்னு தீயாமலே இருக்காமல் விடக்கூடாதுங்க. நார்மலாக நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும், மீடியமாக. வச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு போடுறாங்க. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பூண்டை பற்றி ஹெல்த் பெனிஃபிட்ஸு நான் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இதுன்னு இல்லை, எந்த ரெசிபி எடுத்தாலும் எதுலனாலும் நீங்கள் பூண்டை நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. நம்ம பசங்களுக்கு எல்லாம் இந்தமாரி நீங்கள் பூண்டு ஜாஸ்தி போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்களுக்கு ஜாஸ்தி வரும். இந்த சும்மா வர இந்த வைரல் ஃபீவர், இந்த காய்ச்சல் எது இருந்தாலும் வராது. ஸோ இதுக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த டிஷ்ஷு செஞ்சாலையும் பூண்டை வந்து ஜாஸ்தி போட்டுக்குங்க. ஜாஸ்தி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. பாருங்கள், பூண்டு வந்து இது கூட ரொம்ப தீய விட்டுறாதீங்க. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட்டு சமையல் 1223 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ அது ப்ரௌனிஷாக என்ன இருக்குது இல்லைங்களா? அந்தமாரி நீங்கள் ஃபுல்லாக டார்க்காக தீச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபிக்கு பேர் வந்து கூட என்னன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், சாரி, தக்காளி தொக்குன்னு வாங்க இதுக்கு பேர். பாருங்கள், ப்ரௌனிஷாக என்ன இருக்குங்களா? இப்போ பாருங்கள்,
அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து இந்தமாரி பவுலில் போட்டுக்கணும். உணவே மருந்துன்றாங்க இல்லையா, அதில் பெஸ்ட்டு வந்து எது நம்ம சொல்லணும்னா பூண்டை சொல்லலாம். செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப பெனிஃபிட்ஸ் பூண்டில் இருக்குது. ஸோ இந்தமாரி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, பார்த்தா தெரியும். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதெல்லாம் வறுத்து எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம். வெங்காயம் கூட சேம் அதே தான், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வதக்கிட்டு இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆனியன் போட்டோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்து ஆயிலில் நல்லா இது பண்ணிக்கணும், வறுத்துக்கணுங்க. பாருங்கள், அதுவும் வந்து நல்லா ரொம்ப கருக விடாமல், இல்லை அப்படியே போட்டு வந்து எடுக்காமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த கோல்டன் ப்ரௌன். ஸோ சேம் அதே பவுலில் போட்டு நம்ம கொஞ்ச நேரம் விட்டுணும். அதை ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த தக்காளி தொக்குடைய மெயின் ஆள் தலைவர்னு சொல்லலாம். இப்போ அவரை போட்டு நம்ம வறுக்கிறோம், எடுக்கிறோம். நீங்கள் எல்லாருமே டவுட் பண்ணலாம், ஏன் இவ்வளோ பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறாங்கன்னு. இதோடைய சீக்ரெட் என்னன்னு நான் வீடியோவுடைய லாஸ்ட்டில் சொல்கிறேன். பாருங்கள், இந்தமாரி தக்காளி நீங்கள் போட்டுக்கணுங்க. நாங்கள் ஃபாரம் தக்காளி போடுறோம், நீங்கள் வந்து நாட்டி கூட போட்டுக்கலாம். நாட்டு தக்காளி அது உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தமாரி தக்காளி வந்து கட் பண்ணிடணும். ஒரு தக்காளியை பாதியாக கட் பண்ணுங்கள். ஸோ ஏன் இந்தமாரி கட் பண்ணி போடுறோன்னு நான் கண்டிப்பாக வீடியோ வந்து நாங்கள் முடியறதுக்குள்ளேயே சொல்லிடுவோம். இப்போது சொன்ன மாரி இந்த மெயின் டிஷ்ஷோடைய மெயின் என்ன சொல்கிறதுங்க, இவர் தான் தலைவருன்னு சொல்ல முடியும். தக்காளி தொக்கு பேர்லேயே இருக்குது. ஸோ இப்போ இவரையும் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கலாம். நல்லா வேகணுங்க அது. பாருங்கள், அகெயின் ஐ ரிப்பீட், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கணும். இந்த மூணும் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், அது மீடியமாக வைங்க. தக்காளி போடும்போது மீடியமாக இருக்கட்டும். கொஞ்சம் வெந்ததுமே கொஞ்சம் ஹையில் வைங்க, ஃபுல்லாக ஹையில் வைக்காதீங்க. ஏன்னா இந்த தக்காளி தொக்கு மெயினே என்னென்னா, இதில் நம்ம தீய விடக்கூடாது. எதை நம்ம போட்டு வறுத்து எடுக்கிறோமோ தீய விடக்கூடாது, லூக் வார்மாக இருக்கணும். ஆஃப் பாயிலாக இருக்கணும், டு பி ஹானஸ்ட். இப்படியே விட்டுருங்க, எதுவுமே கலரக்கூடாது. அது நல்லா அந்த கொச்சின்குது இல்லைங்களா, அந்த பபுள்ஸுங்கெல்லாம் அடங்கணும். நல்லா எண்ணெயில் வேக விடுங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன், தக்காளியுடைய அந்த மேலே அந்த ஸ்கின்னுங்க இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா பெரியது பாருங்கள். ஸோ நல்லா எண்ணெயில் வேக விடுங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டண்ட்டாக என்ன செய்கிறதுனா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், 100% ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க, ஒரு 5 to 8 minutes நம்ம வேக விட்டோம் இதை மூடிட்டு.
5 மினிட்ஸ், 8 மினிட்ஸ் கூட இல்லைங்க, 5 மினிட்ஸு. இது ஃபாரின் தக்காளினால கொஞ்சம் டைம் எடுக்குது. நீங்கள் இதே நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். வெந்துச்சுங்க, நல்லா வெந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இதை வந்து சேம் ப்ரொசீஜர் சேமுங்க. எடுத்து அதேமாரி பவுலில் போட்டுக்கணும். பாருங்கள் எடுக்கிறது எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ எல்லா தக்காளியும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போ இதில் போட்டாங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வறுத்து வச்சோம் இல்லைங்களா. இப்போ இந்த பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா, தக்காளி இப்போ எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த தக்காளி மேலே ஒரு தோல் இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் அவங்க எடுத்து காட்டுறாங்க. அந்தமாரி அந்த தக்காளி தோலெல்லாம் எடுத்துடணுங்க. பாருங்கள் அந்தமாரி ஒன்று ஒன்றா எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ அந்த தக்காளி மேலே இருந்த அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுமா. இப்போ பாருங்கள், எங்கள் மெயின் நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் ஏன் தக்காளி இப்படி கட் பண்ணோன்னே. இது நாங்கள் மிக்சியில் அரைக்க போகிறதில்ல, கையாலே பிசைய போகிறோம். பாருங்கள் இப்போ பிசைகிறாங்க பாருங்கள். நல்லா கையிலேயே பிசையணும். வெங்காயம், காஞ்ச மிளகா காரத்துக்கு, பூண்டு, தக்காளி, உப்பு இவ்வளோ தாங்க. இது ஏன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்கு என்ன செய்யணும் நம்மளுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா இப்படி பிசையணுங்க. பிசையும்போது வெறும் தக்காளி மட்டும் பிசையக்கூடாதுங்க. அந்த பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகா கூட இந்த தக்காளியும் சேர்த்து பிசையணும். பாருங்கள் இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. நாங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் இது சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இது. இன்னும் வரப்போகிற டைமில் நல்ல வீடியோஸ்க்கும் நாங்கள் இந்தமாரி போடுவோம், ஹெல்த்தியாக, டேஸ்டியாக, ஈஸியாக. ஸோ நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிசைஞ்சுன்னு இருக்காங்க. இது லாஸ்ட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வந்து அவங்க தக்காளியில் நல்லா பிசைஞ்சாங்க இல்லையா, எல்லாமே போட்டு இந்த காஞ்ச மிளகா, வெங்காயம், பூண்டு, தக்காளி. ஸோ இப்படி தான் வராங்க. என்னடா ரெட்டு கலராக வரலன்னு கேட்காதீங்க, வராதுங்க. ஏன்னா இதில் நம்ம எல்லாமே போட்டு பிசைஞ்சிருக்கிறோம். பிசைஞ்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஆயில் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் லைட்டாக எடுத்து அது மேலே ஊற்றிக்கணும். அவ்வளோதான். நான் சொன்ன மாரி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒயிட் ரைஸ். இப்போ நாங்கள் ஒயிட் ரைஸில் தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.